திருமிகு லட்சுமி, விஜயோடைய மௌனம் என்னென்ன காரணம்? ஒரு தயக்கமா, இல்லை அச்சமா, இல்லை ஒரு அரசியல் பதுங்குறாரா? வணக்கம். விஜய் எதுக்குமே பேசுனது கிடையாது. அதனால இதுலேயும் அவர் பேசுவார்னு எதிர்பார்க்கறது நமக்கு எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு எதுலேயுமே பெரிய அளவில் ஒப்பீனியன்ஸ் இருந்தது கிடையாது. தன்னுடைய படத்துக்காக படத்தில் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்கிறதுல தன்னுடைய ரசிகர்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக கூட பேசாதவர் நாளைக்கு அரசியல் காரணங்களுக்காக எப்படி வந்து பேசுவார்ன்ற சந்தேகங்கள் எல்லோருக்குமே எழலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இது வந்து எந்த திசையில் நகரப்போகுதுன்னு தெரியல. எனக்கு நாளைக்கு 10:30 மணிக்கு தீர்ப்பு அப்படின்ற போது பெரும்பாலும் நாளைக்கு வந்து இதுக்கு கோ ஹெட் கொடுத்துருவாங்க, கோர்ட்லேருந்து கிடச்சிரும். அதுக்கு பிறகு நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலாம். ஏன்னா மார்னிங் அந்த 9 மணி ஷோ இல்லாமல் மதியம் 11 மணிலேருந்து இல்லை அதுக்கு பிறகு இருந்து நாளைக்கு ஒரு 3 ஷோ அந்த மாதிரி நாளைக்குலேருந்து ரிலீஸ் ஆகலாம் ஜனநாயகன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதற்கான வேலைகள் நடக்குது. நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இது வந்து பகவான் கேசரி தான் படம் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்ச பிறகு ஓடிடியில் நிறைய பேர் இப்போ வந்து நானே பகவான் கேசரி இதுக்கு முன்னால் பார்த்தது கிடையாது, இப்போ பார்த்தேன். அப்போது இந்த அளவு தான் படம் இருக்குமா? விஜய் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யூஸ்வலாக அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னால் வந்து மாஸ்டர், பீஸ்ட் அது மாதிரி இருக்கும்போது அந்த படங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது. சில படங்கள் நல்லா இல்லை, இல்லை அதே எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் பகவான் கேசரியில் வந்து பார்த்த பிறகு இவ்வளவு தான் படமா, அப்படின்னா ஒரு தெலுங்கு படம் இவ்வளவு தான் இருக்குமா, இந்த கதையை தழுவி தான் இருக்க போகுது அப்படின்னா இவ்வளவு தானா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கும். இப்போ என்ன ஆகுது, இந்த 2 நாளாக நம்ம எல்லாரும் பேசுறதுனால அதுக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் அதிகமாகலாம். ஆனால் உண்மையிலேயே விஜய் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தான். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ரெண்டாவது இந்த ஒரு வாரம் ஹாலிடே அப்படின்றதுனால எந்த படமாக இருந்தாலும் வேறு எந்த படமும் இப்போ இல்லை, ஜனநாயகனும் பராசக்தியும் மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதனால இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா படமுமே பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய கலெக்ஷனை கொடுத்துரும். ஆனால் விஜயனுடைய அரசியலை பேசுறதுக்கான ஒரு படமாக, ஒரு தளமாக தான். ஏன்னா ட்ரெய்லர்லேயே அதை தான் வந்து அந்த பஞ்ச் லைன்ஸ் எல்லாமே அதை தான் குறிக்குது. நான் வந்து ஒரு சாதாரண ஆள் தான், ஆனால் வந்து என்னை வந்து எல்லாரும் ஒரு சூப்பர் ஹீரோவாக பார்க்குறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதற்கு பிறகு ஐ எம் கம்மிங் கடைசியில் முடிக்கும் போதும் அப்படி தான் வருது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் பஞ்ச் லைன்ஸ் அவருக்கு இதில் வந்து ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும், பொலிட்டிக்கலாக ஒரு மைலேஜை கொடுக்குன்றது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி நேரத்தில் இந்த சென்சார் போர்டு வந்து இதை வந்து செய்திருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து தேவையில்லாத ஒரு பப்ளிசிட்டியை அல்லது வேண்டுமென்றே ஜனநாயகன் தரப்பில் ப்ரொடியூசர்ஸ் இல்லாமல் இல்லை வந்து அரசியல் காரணங்களுக்காக வேண்டுமென்றே கொடுக்கப்பட்ட ஒரு பப்ளிசிட்டியாக கூட இதை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஒரு பக்கம் பிஜேபி வந்து நாங்கள் வந்து உங்களுக்கான தடைகளை நாங்கள் உருவாக்குறோம், நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம், நீங்கள் அழுகிற மாதிரி அழுங்க அப்படின்னாது அந்த மாதிரியான ஒரு செட்டப்புக்கு வாங்கன்னு விஜயை வந்து கூப்பிடுறாங்களோன்னு தான் தோணுது. இந்த விஷயத்தில் அரசியல் அழுத்தம் அப்படின்னு பேசப்படுது. ஒரு பக்கம் சென்சார் போர்டை வைத்து விஜய்க்கு அழுத்தம் தராங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் தான் சென்சார் போர்டுக்கு ப்ரெஷர் தரீங்க, அரசு அழுத்தம் தரீங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை சொல்கிறாங்க. யாருக்கு அழுத்தம் தராங்க? காங்கிரஸ் இதில் வந்து ஏன் இப்போ வந்து பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே எல்லா படத்துக்கும் கருத்து சுதந்திரம் இல்லை வந்து எல்லா நேரங்கள்லையும் மோடிக்கு எதிரான பேச்சுக்களை காங்கிரஸ் முன்வைக்கிறது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு வந்து இதை பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் விஜயை காட்டி விஜயோட நாங்கள் போயிடுவோம், இல்லை விஜய் தரப்போட கூட்டணி வச்சா எங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு விஜயை காட்டி டிஎம்கேவை மிரட்டுறதுக்கான ஒரு டூலாக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பார்த்துட்டு போய் பார்கெனிங் டூலாக விஜயை பயன்படுத்துறாங்க. கருத்து சுதந்திரம் எதுவும் கிடையாது. அதில் கருத்து சுதந்திரத்துக்கு நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னா இன்னைக்கு இது வந்து இப்போ பேச வேண்டிய, ஏன்னா ஏற்கனவே 27 கட்ஸ் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ராகுல் காந்தி மெர்சல் விவகாரத்தில் பேசியிருக்காரு. மெர்சல் விவகாரத்தில் பேசினதெல்லாம் விட்டுருங்க, நான் பழைய கதைக்கு போகலை. இப்போ வந்து சென்சார் போர்டு வந்து 27 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 27 கட்ஸ் கொடுத்து 29ஆம் தேதி படம் வந்து திரும்பவும் சிபிஎஃப்சிக்கு சப்மிட் பண்ணப்பட்டாச்சு. பட் வந்து சென்சார் போர்டு ரிவ்யூ பண்ணலன்றது ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் ஏன் வந்து இவங்க வெளியில் சொல்லலை? ஜனவரி 9 படம் தேதி ரிலீஸ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா சிபிஎஃப்சியில் இருக்கக்கூடியவங்க ஜோதிமணி இன்னைக்கு வந்து ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து சென்சார் போர்டில் இருந்திருக்கேன், இது மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இல்லை அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு கட்டத்துக்கும் ஒரு படத்துக்கும் வேறு மாதிரியான முடிவுகளை வந்து அதில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்து முடிவுகள் கூட மாறலாம். ஆனால் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரியும் 9ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. இதை வந்து அவங்க நேத்திக்கு
சதீஷ் பராசரன் கோர்ட்டில் கூட அதை தான் சொல்கிறாரு, நாங்கள் வானத்து மேலே இருந்து கத்திக்கிட்டே இருக்கோம், 9ஆம் தேதி படம் வெளியாக போகுதுன்னு. அப்போ கூட சென்சார் போர்டு வந்து இதுக்கு அக்கறை காட்டலை அப்படின்னு. சென்சார் போர்டு தரப்பில் வைத்த வாதங்களும் ரொம்ப அபத்தமான வாதங்கள் தான் இது, அதுலேயும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் ரெண்டு பக்கமும் விஜய் தரப்பும் சரி சென்சார் போர்டும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லாமல் இதில் வந்து ஒரு நாடகமே அரங்கேறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பராசக்திக்கு இது வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலை. அப்போ வந்து காங்கிரஸ் வந்து இப்போ உடனே வந்து தாவி குதிச்சு அதை பேசியிருக்கணும்ல, ஏன் பேசலை? பராசக்தியை பற்றி ஏன் பேசலை? ஏன் வந்து ஜனநாயகனை பற்றி மட்டும் பேசணும்? இன்னைக்கு அத்தனை வாய்ஸஸ் வருது அவருக்கு ஆதரவாக, விஜய்க்காகன்ற போது காங்கிரஸில் இருக்க எல்லா தலைவர்களும், தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்கள் எல்லாம் ரொம்ப வேகமாக வந்து பேசுகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இதுக்கு முன்னால் வந்து அவங்க தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு விஜய் ஒன்றும் புதியவர் கிடையாது, எங்கள் ராகுல் காந்திக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர் தான். அதை தாண்டி வந்து ஒருத்தர் வந்து நேரம் வந்து சந்திச்சுட்டே போயிருக்காரு, அதுக்கு தலைமையிலிருந்து எந்த ஒரு கண்டிப்பும் இது வரைக்கும் வரவே இல்லை. ஒரு பீகாரில் அவங்க வந்து தேஜஸ்வி யாதவோடு இருந்த கூட்டணியில் டூப்ளிகேட் கேண்டிடேட்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்த பிறகும் காங்கிரஸ் இதுவரை பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இங்கே தமிழ்நாட்டில் அவங்க வந்து வாஷ் அவுட் ஆகிறதுக்காக தயாராக இருக்கிறார்கள் தான் புரிஞ்சுக்கணும். திருகோபண்ணா, விஜயை ஒரு பார்கெனிங் டூலாக காங்கிரஸ் கட்சி பயன்படுத்துதா? இல்லை, விஜயை வைத்து பேரம் பேச வேண்டிய அவசியம் காங்கிரஸுக்கு கிடையாது. இப்போ ஜனநாயகம் என்கிற திரைப்படத்தை தணிக்கைத்துறை திட்டமிட்டு காலந்தாழ்த்துகிறது என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில தலைவர்கள் கருத்து கூறியிருக்காங்க. அந்த கருத்து என்பது அந்த கருத்துரிமையின் அடிப்படையில் அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இதில் பாதிக்கப்பட்டவர் வந்து விஜய். அந்த திரைப்படம் காலதாமதமாக வெளியிடுவதால் பாதிக்கப்பட்டவர் விஜய். அவர் இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கலை. அவர் கருத்து என்னன்னு தெரியாமல் இதில் போய் வந்து கூடுதலாக நம்ம சொல்கிற கருத்து வந்து எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு எனக்கு தெரியல. அதே நேரத்தில் விஜயினுடைய கொள்கை என்னன்னு நமக்கு புரியலை. இந்த கரூருக்கு முன்பு பின்பு தான் விஜயை பார்க்கணும். கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதுக்கு முன்னே என்ன சொன்னார்? அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 100 நாட்கள் ஆகிறது. இதுவரை பாஜகவை எதிர்த்து சின்ன முணுமுணுப்போ ஒரு வார்த்தையோ எதிர்த்து அவர் கூறவில்லை. இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை இருக்குது, அதில் விஜய் நிலை என்னன்னு தெரியாது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கு, அது குறித்து அவர் என்ன கருத்துன்னு தெரியாது. ஆக பல பிரச்சனைகளில் பாஜகவுக்கு எதிராக கருத்து கூறாத விஜய் வந்து அவரை போய் நாங்கள் வந்து எங்கள் பார்கெனிக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. தெரிஞ்சிருக்கு எங்கள் வலிமை. ஆனா மாணிக்கம் தாகூருக்கோ ஜோதிமணிக்கோ இல்லை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஜோடங்கருக்கோ ஏன் தெரியல? இல்லை அவர்கள் வந்து